நடப்பு ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் சென்னை அணியை வழிநடத்தும் பொறுப்பு மீண்டும் தோனி கைக்கு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அணியில் நடக்கும் இந்த மாற்றம் சென்னை ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த வருடத்திற்கான ஐபிஎல் தொடரில் இதுவரை 3 போட்டிகளில் விளையாடிய சென்னை அணி முதல் போட்டியில் வெற்றி பெற்று அடுத்தடுத்து 2 போட்டிகளில் தோல்வியை தழுவியது. பெங்களூரு, ராஜஸ்தான் அணிகளிடம் வெற்றியை பறிகொடுத்த சென்னை அடுத்த போட்டியில் வெற்றியை தனதாக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிறது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சென்னை அணியை ருத்துராஜை கேப்டனாக வழிநடத்துகிறார். இந்நிலையில் டெல்லி அணியோடு மோதும் போட்டியில் ருத்துராஜ் விளையாடுவதற்கான வாய்ப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. அணியை கேப்டனாக நின்று தோனி வழிநடத்தும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. ஆம், கடைசியாக ராஜஸ்தான் அணியோடு மோதிய போட்டியின் போது கேப்டன் ருத்துராஜுக்கு ரைட் ஃபோர் ஆர்மில் அடிபட்டது. இந்நிலையில் அவர் நாளை நடைபெறும் போட்டியில் விளையாடுவாரா என்கிற கேள்வி எழுந்து வந்த நிலையில் காயத்திலிருந்து முழுமையாக மீளவில்லை என்று கூறியிருக்கிறார் அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி. இது குறித்து பேசிய அவர், காயத்திலிருந்து முழுமையாக மீளவில்லை என்றாலும் இன்று இரவு அவர் மீண்டும் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பின்னரே அவர் நாளை விளையாடுவாரா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஒருவேளை கெய்க்வாட் விளையாடவில்லை என்றால் அணியை மீண்டும் தோனி வழிநடத்த அதிக வாய்ப்புள்ளது உறுதியாகிறது. போட்டி சென்னையில் நடக்க இருப்பதால் சென்னை அணி ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர். சராசரி வீரராக தோனி களமிறங்கினாலே கொண்டாட்டமாக இருக்கும் எனும்போது ஒருவேளை அவர் கேப்டனாக களமிறங்கினால் திருவிழாதான் என்கின்றனர் சென்னை ரசிகர்கள்.